இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மீகா 7:7. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிற பார்ப்போம். சில பேர் ரட்சிப்பை தவறாக புரிந்து கொள்கிறாங்க. அதாவது நம்ம செஞ்ச பாவங்களுக்கும் தப்புகளுக்கும் தேவன் நம்மளை மன்னித்து எந்தவித தண்டனையும் கொடுக்க மாட்டார், அடி கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நம்ம செய்த தப்புகளுக்கு தண்டனை இல்லாமல் இருக்காது. தேவனுடைய மன்னிப்பும் இரக்கமும் இருந்தாலும் அந்த பாவத்தில் நம்ம அழிந்து போகாதபடி காப்பாற்றுறது தான் தேவனுடைய ரட்சிப்புக்கு அர்த்தம். நம்மளே யோசிச்சு பார்ப்போம். ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், கடவுள் நம்மளை மன்னிப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கண்டிப்பாக அடி கொடுத்துருப்பாரு. அப்போது தேவன் நமக்கு கொடுக்குற அடியில் அழிந்து போக மாட்டோம். ஆனால் நம்ம செய்ததுக்கு அடி கொடுக்காமலும் இருக்க மாட்டார். நமக்கு அடி கொடுத்துட்டு தான் மன்னிக்கவே செய்வார். தேவனுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கிற நாம் அவர் கொடுக்குற அடியையும் ஏற்றுக்கணும். எப்போ தேவன் நமக்கு கொடுத்த தண்டனை காலம் முடிந்து ரட்சிப்பின் காலம் ஆரம்பிக்குமோ அப்போ தான் நாம் உயர்த்தப்படுவோம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இந்த மீகாவை போல தண்டனைகளை சுமந்துட்டு இருந்தாலும் எந்த தவறுகளையும் மறுபடியும் செய்யாமல் தேவனுடைய ரட்சிப்புக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். நிச்சயமாக தேவன் நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்டருளுவார். ஆமேன்.